தமிழகத்திற்கு வருவார் நரேந்திர மோடி. ஆனால் தமிழக பாஜகவில் மாற்றங்கள் இருக்காது என்பதுதான் என்னுடைய திடமான நம்பிக்கை. சில பத்திரிகைகளை நான் படிக்கிறேங்க, ஊழல் நடந்துருச்சு. எந்த கட்சியில ஊழல் இல்ல சார்? எங்க ஒரு எலெக்ஷனே நிறுத்தினாங்கல்ல சார், வேலூர்ல கதிரானது பணம் கொடுத்தாங்கன்ட்டு. அங்க வந்துங்க நயினார் நாகேந்திரன் பத்தி கேட்கிறாங்களே, இதே பழனிவேல் தியாகராஜன் வந்து 30,000 கோடி சொன்னார்களா இல்லைங்களா? அதிமுக உள்பட, திமுக உள்பட, விசிக உள்பட, செல்வ பெருந்தகை உள்பட அப்படி கேட்டா இந்த பக்கம் அப்படி ஓடி விடும். ஊழல் மிகுந்த இதுக்குமா இருக்கிறதுனால ஐ டோன்ட் திங்க் பாஜகவில் வந்து ஊழல் வந்துருச்சுன்னு சொல்றதெல்லாம் தப்பு. 3 கட்சிகள் பெயர் இருக்கின்றன, வெயிட் அண்ட் வாட்ச் என்று சொல்லுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக பாஜகவை இப்பொழுது ஒன்றும் மாற்றுவதற்கான அறிகுறிகள் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. விஜய், பல மாநில கட்சிகள் கண்டிப்பாக பாஜகவில் இணையத்தான் செய்கிறது. தமிழகத்திலும் அது விதிவிலக்கு அல்ல. ஜே.பி. நட்டா அவர்கள் கூட பதவிக்காலம் முடிந்த பிறகு அவர் மத்திய மந்திரி சபையில், நரேந்திர மோடி மந்திரி சபையில் சேர்த்துக் கொள்ளப்படுவார். அது பற்றி இப்ப நாம் பேசுவது சரியில்லை. காரணம், அது வந்து தெரிஞ்சிச்சுன்னா அந்த கட்சிக்காரர்களுக்கு எல்லாம் ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி. அம்மையார் ஜெயலலிதாவை ஒரு இந்து மதவாதி என்று சொல்லி பண்ணியிருக்கிறார். 2026 விஜய் ஏதி வச்சுங்க, தமிழ்நாட்டில் பாஜக அரசாங்கம் கண்டிப்பாக வர இருக்கிறது என்பதைத்தான் நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் சொல்கிறார். So they want to ensure ஒரு கெஸ்ட் பஸ் உருவாக்கி விட்டுருவாங்க. அண்ணாமலையும் அந்த புது தலைவரும் சேர்ந்து கொண்டு தமிழகத்தில் படுத்தக்கூடிய ஒரு படாத பாடு படுத்தி விட்டுருவாங்க டிஎம்கேவங்க. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் ஆர். ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் ஜி. நமஸ்காரம். 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 தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்கிறார், வெற்றியை கொண்டாட தயாராகுங்கள், தமிழகம் எங்கும் வந்து தாமரை படர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகாக தமிழக பாஜகவில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா? நிர்வாகிகள் மாற்றம், தலைவர்கள் மாற்றம், அது மாதிரி ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படுமா? மாற்றம் அது மாதிரிலாம் ஒண்ணு பெருசா இருக்காதுங்க ஒண்ணும். ஏன்னா மத்திய அரசாங்கம் மாநில கட்சிகள் மீது, மாநில கிளைகள் மீது இப்பொழுது கவனம் செலுத்த மாட்டார்கள். 3வது முறையாக பிரதமராக வந்த பிறகு தமிழகத்திற்கு வருவார் நரேந்திர மோடி. ஆனால் தமிழக பாஜகவில் மாற்றங்கள் இருக்காது என்பதுதான் என்னுடைய திடமான நம்பிக்கை. காரணம், சில பத்திரிகைகளை நான் படிக்கிறேங்க, ஊழல் நடந்துருச்சு. எந்த கட்சியில ஊழல் இல்ல சார்? எங்க ஒரு எலெக்ஷனே நிறுத்தினாங்கல்ல சார், வேலூர்ல கதிரானது பணம் கொடுத்தாங்கன்ட்டு. அங்க வந்துங்க நயினார் நாகேந்திரன் பத்தி கேட்கிறாங்களே, இதே பழனிவேல் தியாகராஜன் வந்து 30,000 கோடி சொன்னார்களா இல்லைங்களா? அதை பத்தி எங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் யாருமே லெட்டர் எழுத மாட்டாங்க. அதிமுக உள்பட, திமுக உள்பட, விசிக உள்பட, செல்வ பெருந்தகை உள்பட அப்படி கேட்டா இந்த பக்கம் அப்படி ஓடி விடுவாங்க. அப்படி லெஃப்ட் சைட்ல பார்த்துட்டு போயிடுவாங்க. தே won't answer the main question. ஸோ அது ஊழல் மிகுந்த இதுக்குமா இருக்கிறதுனால ஐ டோன்ட் திங்க் பாஜகவில் வந்து ஊழல் வந்துருச்சுன்னு சொல்றதெல்லாம் தப்பு. அந்த பாஜகவின், தமிழக பாஜகவை இப்பொழுது ஒன்றும் மாற்றுவதற்கான அறிகுறிகள் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. விஜய், சரத்குமார் அவர்கள் எப்படி அவரோட கட்சியை வந்து பாஜகவில் இணைத்தாரோ அது போல வந்து இன்னும் சில கட்சிகள் வந்து, சிறிய கட்சிகள்லாம் பாஜகவுடன் தன்னை இணைத்துக் கொள்ள போவதாகவும் பல இங்க அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுகிறது. உண்மை என்ன? எந்தெந்த கட்சிகள் இணையும்? இது குறித்தான தகவல்கள் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சிருக்காது? 3 கட்சிகள் பெயர் இருக்கின்றன, வெயிட் அண்ட் வாட்ச் என்று சொல்லுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். 3வது முறையாக நரேந்திர மோடி வந்த பிறகு, ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு பல மாநில கட்சிகள் கண்டிப்பாக பாஜகவில் இணையத்தான் செய்கிறது. தமிழகத்திலும் அது விதிவிலக்கு அல்ல. கண்டிப்பாக 3 கட்சிகள் பெயர் மத்திய பாஜகவிற்கு அண்ணாமலை கொடுத்து விட்டார். அது பற்றி இப்ப நாம் பேசுவது சரியில்லை. காரணம், அது வந்து தெரிஞ்சிச்சுன்னா அந்த கட்சிக்காரர்களுக்கு எல்லாம் ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். 3 கட்சி நிச்சயம் இணை போதுங்க. 2026 விஜய் ஏதி வச்சுங்க, தமிழ்நாட்டில் பாஜக அரசாங்கம் கண்டிப்பாக வர இருக்கிறது என்பதைத்தான் நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் சொல்கிறார். அதைத்தான் பலர் வலியுறுத்தி வருகிறார்கள். அண்ணாமலையும் அந்த பயணத்தை தான் நீண்ட பயணம் செய்ய இருக்கிறார். ஆகஸ்ட் மாதம் அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் வந்து என் மண் என் மக்களுடைய பாத யாத்திரை 2வது அவர் துவக்கி வைத்து கோவில்களுக்கு செல்ல இருக்கிறார். எங்கிட்டயே சொன்னாங்க அவங்க 5-6 கோவிலுக்கு போறேன்ட்டு. ஸோ தே வாண்ட் டு என்ஷூர் ஒரு கெஸ்ட் பஸ் உருவாக்கி விட்டுருவாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் அவரும் சொல்லி இருக்கிறாரு. என்னன்னா, எந்த கட்சியோட தயவும் இல்ல, தேவையில்லை நீ பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2026 தேர்தலுக்கு நிர்வாகிகள்லாம் ஏற்கனவே தயார்படுத்தி வச்சிருக்கிறாரு, தயாராகுங்கள்னு சொல்லி இருந்தாரு. 2026 தேர்தலையும் பாஜகவானது தனித்து, அதாவது வந்து இந்த மாதிரி தமிழகத்தில் உள்ள திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைக்காமல் பாஜக தலைமையில தான் தேர்தலை சந்திக்க போகிறதா? அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகி வருகிறது.
ஜூலை மாதத்தின் முதல் வாரத்தில் தமிழகத்தினுடைய பாஜக தலைமைக்கு மத்திய பாஜகவினர் கூட்டியிருக்கிறார்கள். JP நட்டா அவர்கள் கூட பதவிக்காலம் முடிந்த பிறகு அவர் மத்திய மந்திரி சபையில் நரேந்திர மோடி மந்திரி சபையில் சேர்த்துக் கொள்ளப்படுவார் என்று தான் சொல்லுகிறார்கள். JP நட்டா 3 முறை பதவியில் இருந்து விட்டார். 3 முறை பதவி நீடிப்பு வந்து விட்டது. புது தலைவர் வந்த பிறகு தமிழகத்திற்கு புத்தொழில் நடக்கும். அதையும் தவிர அண்ணாமலையும் அந்த புது தலைவரும் சேர்ந்து கொண்டு தமிழகத்தில் படுத்தக்கூடிய ஒரு படாத பாடு பட்டி விட்டுருவாங்க DMK. அது ஒன்று நிச்சயம். விஜய் எழுதி வச்சுங்க சார். தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய 2 கட்சிகள் தமிழகத்துல நீங்க சொல்றீங்க காங்கிரஸ் வந்து அழிந்து விட்டது, ஆனா பாஜக வளர்ந்து விட்டது. அந்த அழிவுக்கும் பாஜக, அதாவது காங்கிரஸோட அழிவுக்கும் பாஜகவோட வளர்ச்சிக்கும் காரணமாக நீங்க என்ன பாக்குறீங்க? வளர்ச்சிக்கு அதெல்லாம் பற்பல காரணங்கள் உண்டு. அம்மையார் ஜெயலலிதாவை ஒரு இந்து மதவாதி என்று சொல்லி பண்ணியிருக்கிறார். அதையும் தவிர பற்பல விஷயங்கள் மூலமாக அண்ணாமலை தன்னுடைய கட்சியை வளர்க்க பார்க்கிறார். அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓல்டஸ்ட் பார்ட்டி காங்கிரஸ் மடிந்து விட்ட பிறகு காங்கிரசினுடைய முக்கியமான கருத்துக்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் வந்து விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன் என்று சொல்லி நம்முடைய கருத்தை இத்துடன் முடித்துக் கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் பற்பல விஷயங்களை நான் தரமாக தர இருக்கிறேன் என்று சொல்லி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நமஸ்தே.